நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா, துளி கூட ஈகோவே இல்லாதவர். அதாவது அவர் வந்து எவ்வளோ பெரிய வெற்றி படம் குடுத்திருந்தாலும் கூட, தனக்கு பிடித்த இயக்குனர்களோ, ஹீரோக்களோ தங்கள் படங்களில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ண சொன்னா, துளி கூட ஈகோ இல்லாம பண்ணுவாரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்டின்னா, அதாவது நம்ம உலகநாயகன் கமலஹாசனோட தீவிரமான ரசிகர் தான் நம்ம சூர்யா அவர்கள். அவருடைய மன்மதன் அம்பு படத்தில பார்த்தீங்கன்னா, அந்த ஒய்ய 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 உள்ளாலன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்கு வந்து ஆடியிருப்பாரு சூர்யா அவர்கள். வழக்கமா அவர் குத்துப்பாட்டுனா லேடீஸ் தான் வருவாங்க, ஹீரோயின் தான் வருவாங்க. ஆனா ஹீரோ வந்து பண்ணியிருப்பாரு. அதற்கு காரணம் கமல் மேலயும், சினிமா மேலயும் வைத்திருக்கிற அன்பு. அதே கமலுக்காக தான் லோகேஷ் ராஜ் இயக்கிய விக்ரம் 2 படத்தில பார்த்தீங்கன்னா, ரோலக்ஸ்ங்கிற கேரக்டர்ல கேமியோ ரோல் பண்ணாரு வில்லன் கேரக்டர். இதுக்கு முன்னாடி விக்ரம் மாரியான நெறைய ஹீரோக்கள் மறுத்துட்டாங்க. ஆனா சூர்யா அவர்கள் உடனே ஓகே சொல்ட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு சினிமா மேல அன்பும், காதலும், மரியாதையும் வச்சிருப்பார். இன்னும் கூட கொஞ்சம் முன்னாடி போனோம்னா, மணிரத்னம் இயக்கிய குரு படத்தில பார்த்தீங்கன்னா, அபிஷேக் பச்சனுக்கு சூர்யா தான் வாய்ஸ் குடுத்திருப்பாரு தமிழ் டப்பிங்ல. அப்படி அச்சு அசலா அபிஷேக் பச்சனே பேசுற மாரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு சிரத்தை எடுத்து டப்பிங் பண்ணியிருப்பாரு சூர்யா அவர்கள். ஸோ இப்படி வந்து தொடர்ந்து வந்து சூர்யா மத்தவங்களுக்கு வந்து உதவி செஞ்சுட்டே இருக்காங்க சினிமா மூலம். இப்பவும் அப்படி ஒரு விஷயம் தான். என்னன்னா, தெலுங்கு படம் வந்து விடி 12ன்னு ஒரு படம். அது தலைப்பு கிடையாது. நம்ம விஜய் தேவரகொண்டா இருக்காரு பார்த்தீங்களா, அர்ஜுன் ரெட்டி ஹீரோ. அவரோட 12வது படம். இந்த படத்துக்கு அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. கௌதம் தின்னாரி அப்படிங்கிற ஒரு டைரக்டர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட பேன் இண்டியா படம்னால தமிழ் ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ தமிழ் ரிலீஸ் முன்னாடி இந்த படத்தோட டீசரை வந்து ரிலீஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த தமிழ் டீசருக்கு அந்த டீசர் ஆரம்பிக்கும்போது வந்து ஒரு கதை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு கேரக்டரு. அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, யாருடைய வாய்ஸில் வருதுன்னா, நம்ம சூர்யா அவர்களோட வாய்ஸ் தான் வருது. ஸோ அவர் தான் வாய்ஸ் ஓவரில் இந்த டீசரை வந்து முழுமையா விளக்கப் போகிறார். பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வந்து இந்த டீசர் ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப நாளாக கிடையாது. நாளைக்கு அந்த டீசர் ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் நடிப்பின் நாயகன் சூர்யாவோட குரல்ல, விஜய் தேவரகொண்டா நடிப்பில் இந்த படத்துக்கான அந்த டைட்டில் டீசரில் வந்து சூர்யாவோட வாய்ஸ் மிகப்பெரிய பலமாக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம்.